வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கோவாவில் குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். வெளியில் வாங்கும் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுனுக்கு இது சவால் விடுற வகையாக இருக்கும். வீட்டிலையே இந்த கோவா குலோப் ஜாமுனை நம்ம அசத்தலாக செஞ்சிடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மாதிரி நெய் மணமிக்க கோவா குலோப் ஜாமுன் செய்வது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கோவா ஒரு 1/2 கிலோ, 2 ஸ்பூனு கோதுமை மாவு, பேக்கிங் சோடா தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, நான் போடுறதில்ல பொதுவாக. ஜீரா செய்கிறதுக்கு 1/2 படி சீனி, 1/4 படி தண்ணி, நெய் தேவையான அளவு ஜாமுனாக பொரிக்கிறதுக்கு. முதல்ல இந்த ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம பாகு தயாரித்து வச்சுக்கலாம். சீனியையும் தண்ணியையும் ஒன்று சேர்த்து ஒரு நூல் பதத்துக்கு வர்ற மாதிரி கொதிக்க விடணும். அதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஆஃப் பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாமுன் மாவு எப்படி பண்ணணும் அப்படின்னா, கோவா இருக்கு இல்லையா, அதை நல்லா மசிச்சு அதில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா பிணைஞ்சு உருட்டி ஒரு தடவை ஃப்ரை பண்ணி பாருங்கள். அது உடையாமல் வருதுன்னா அதே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 200 ஸ்பூன் கோதுமை மாவை போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வெடிக்காமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் இந்த ஜாமுன் உருண்டைங்களை மிதமான தீயில் பொன்னிறமாக வறுக்கணும். ஸோ பொரிச்சு எடுக்கும்போது எப்பொழுதுமே சிம்மில் வச்சு பண்ணோம்னா ரொம்ப அழகாக கோல்டன் ப்ரௌனில் வரும். அதை வெந்து எடுக்கும்போது அப்படியே அதை பக்கத்தில் இருக்கிற பாகில் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாகில் போட்டிருக்கிற ஜாமுன் ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா நம்மளுக்கு கமன்னு நெய் மணம் மிக்க கோவா குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடும். இது வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சி செம அனுபவத்தை கொடுக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. கோவாவே நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். இல்லைனா இனிப்பு போடாத கோவாவை 1/2 கிலோ வாங்கிக்கலாம். 1 லிட்டர் பால் காய்ச்சி கோவா எடுக்கும்போது ஒரு 3/4 கிலோ கோவா வந்துடும். ஸோ அதிலேருந்து நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு அசத்தலாம். குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ இந்த தீபாவளி ஸ்பெஷலுக்கு இந்த ஸ்வீட் செஞ்சு அசத்துங்க.